Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது புது கார் எடுக்கும் பொழுது ரெனால்ட் டிரைவர் பத்தி மட்டும் நான் சொல்லல, எல்லா கார்களையும் நான் சொல்றேன். புது கார் டிரைவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு மைலேஜ் குறைவாக கிடைக்கும். சில பேர் சொல்வாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சா மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், செகண்ட் சர்வீஸ் அண்ட் தேர்ட் சர்வீஸ் முடிஞ்சா மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு. ஆனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி சர்வீஸ் விட்டும் கூட மைலேஜ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, மைலேஜ் குறைவா கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ அத பத்தி தான் இப்போ நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். புது கார்ல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிரேக் இன் பீரியட். சோ நீங்க முக்கியமா பிரேக் இன் பீரியட முறையா ஃபாலோ பண்ணி அந்த பிரேக் இன் பீரியட முடிச்சால் மட்டும் தான் உங்களுக்கு கார்கள்ல, புதிய கார்கள்ல இன்ஜின் மைலேஜுக்கு டியூன் ஆகி ஃபியூச்சர்ல நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஒரு ஆவரேஜ் 17-18 ஆயிடுச்சு கொடுத்துரும். சரிங்களா? சோ ஓகே, இப்போ பிரேக் இன் பீரியட எப்படி நம்ம முறையா முடிக்கணும், பிரேக் இன் பீரியட்னா என்ன அப்படின்னு பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்த்தலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ண மட்டும் தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல பிரேக் இன் பீரியட் பத்தி பார்க்க போறோம். பிரேக் இன் பீரியட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, புது வண்டி வாங்கும் பொழுது அதுல புது இன்ஜின் இருக்கும். ஸோ புது இன்ஜின் இருக்கும் பொழுது அதுல நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். நம்ம வண்டியை மூவ் பண்ணும் பொழுது அந்த மூவிங் பார்ட்ஸ் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள இருக்கிற பிஸ்டன்ஸ், அதாவது 3 சிலிண்டர். இந்த வண்டி 3 சிலிண்டர். பலினோ காரு மற்ற கார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 சிலிண்டர். ஸோ 4 சிலிண்டர் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் இருக்கு. நம்ம வண்டி 3 சிலிண்டர். ஸோ 3 சிலிண்டர்ங்கிறதுனால அந்த பிஸ்டன் மேல கீழே போயிட்டு வரும். அந்த பிஸ்டன் எதனால மேல கீழே போயிட்டு வரும்னாக்கா, உள்ள வந்து காத்தும் கொஞ்சோண்டு ஃபியூலும் பிளஸ் அதை எரிக்கிறதுக்கான ஸ்பார்க் வந்து உண்டாகும். சோ ஸ்பார்க் பிளக்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பார்க் பிளக் மூலமாக ஸ்பார்க் உண்டாகும். சோ இதெல்லாம் மிக்சர் ஆகி தான் உள்ள ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த பிஸ்டன் பாத்தீங்கன்னா மேல கீழே போயிட்டு வரும். சோ அது ஒரு மூவிங் பார்ட். அந்த பிஸ்டன் கரெக்டான முறையில, சரியான முறையில நம்ம டிரைவ் பண்ணி டியூன் பண்ணால் மட்டும் தான் இன்ஜின் உங்களுக்கு ஃபியூச்சர்ல மைலேஜுக்கு டியூன் ஆகி நல்லா மைலேஜ் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆரம்பத்துல நம்ம ஒரு 2000 RPM குள்ள தான் வச்சு டிரைவ் பண்ணி ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ரெனால்ட் டிரைவருக்கு 2000 கிலோமீட்டர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அது ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெனரல் செக்அப் தான், எந்த ஒரு ஆயில் சர்வீஸும் கிடையாது, சும்மா செக் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல மேஜரா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. மேக்ஸிமம் உங்களுக்கு செகண்ட் சர்வீஸ்ல தான், அதாவது 10,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மைலேஜ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதாவது 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா, 2000 RPMல மேக்ஸிமம் 2500, 2000 RPMல இருந்து 2500 RPM குள்ள 60 to 70க்குள்ள மெயின்டைன் பண்ணி நீங்க ஓட்டணும். ஏன்னா இது ஒரு புது வண்டி. சோ இன்ஜின் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் டியூன் ஆகல, உள்ள வந்து மூவிங் பார்ட்ஸ் ஆகும். அதாவது அந்த பிஸ்டன் மேல கீழே போயிட்டு இருக்கும் பொழுது ஃபிரிக்ஷன் ஏற்படும். ஃபிரிக்ஷன் மீன்ஸ் உராய்வு. அந்த இன்ஜினுக்கும் அந்த பிஸ்டனுக்கும் நடுவுல உராய்வு ஏற்படும் பொழுது அது கரெக்டான முறையில உக்காந்துடுச்சு, அந்த பிஸ்டன் உட்காரும், டியூன் ஆகி உட்காரும். கரெக்டான முறையில உட்காந்துடுச்சு அப்படின்னால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜின் மைலேஜுக்கு டியூன் ஆகும். நீங்க புது வண்டி எடுத்த உடனே 3000 RPM 3500 RPMல டிரைவ் பண்றீங்க, 80 90 100ல ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா இன்ஜின் கண்டிப்பாக மைலேஜுக்கு டியூன் ஆகாது. அந்த பிஸ்டன்ஸ் வந்து ஓவரா ஹீட் ஆகி அந்த ஃபிரிக்ஷன், அந்த உராய்வுனால அது மைலேஜுக்கு டியூன் ஆகாம பெர்ஃபார்மன்ஸுக்கு டியூன் ஆயிடும். சோ உங்களுடைய வண்டி ஃபியூச்சர்ல மைலேஜ் கொடுக்காது, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக் இன் பீரியட் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ இப்போ இந்த வீடியோல பிளே ஆகும், அது கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பிரேக் இன் பீரியட் பத்தி பேசலாம். இப்போ அந்த வீடியோ பிளே ஆகும் பாருங்க. ஆண்டி போனா 55ல இருந்து 65க்குள்ள தான் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி பொறுமையா சேஃபா டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே வண்டியை ஸ்பீடா ஓட்ட மாட்டேன், அது எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி டிரைவ் பண்ணுவேன். 90 85 அப்படின்னு அது ரேர். நான் எப்போவாவது தான் அந்த மாதிரி ஸ்பீடா ஓட்டுவேன், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும். பட் மற்ற டைம்ல எல்லாம் என்னுடைய க்ரூசிங் ஸ்பீட் 55 60. கொஞ்சம் ரோடு காலியா இருக்கு, கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்குனாக்கா 70 75 இந்த மாதிரி ஸ்பீட்ல தான் நான் டிரைவ் பண்ணுவேன். மேக்ஸிமம் 70க்குள்ள போவேன். தட் மீன்ஸ் 2500 RPM. சோ ஒரு புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா எடுத்த உடனே நீங்க ஸ்பீடா போக கூடாது, 2000 RPMல தான் மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணி ஆகணும். அதாவது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வண்டி ஓடுற வரைக்கும். சோ அப்போ புது வண்டியில நீங்க ஃபெதர் டச் ஆக்சலரேஷன் மட்டும் தான் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடா போக கூடாது, 2000 RPM தாண்டவே கூடாது. சோ புது வண்டியில புது இன்ஜினுக்குள்ள ஃபிரிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும். ஃபிரிக்ஷன்னாக்கா ஒரு பார்ட்டுக்கும்
பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் உராய்வு. ஸோ அப்படி ஃப்ரிக்ஷன்ஸ் ஆன பிறகுதான் இன்ஜின் நல்லா டியூன் ஆகும். டோட்டலா இதுல 2 வகையான டியூன் இருக்கு. ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ் டியூன், இன்னொன்னு மைலேஜ் டியூன். நீங்க புது வண்டியில பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ரொம்ப வேகமா போறீங்க, 80ல போறீங்க, 100ல போறீங்க அப்படின்னாக்கா அந்த உராய்வுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உள்ள நடக்கும். ஸோ அப்போ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் டியூன் ஆகும் தவிர மைலேஜுக்கு டியூன் ஆகாது. அதனால என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல உங்களுக்கு வண்டி குறைவான மைலேஜ் தான் கொடுக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா தயவு செய்து வண்டி 2000 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் நீங்க 2000 ஆர்பிஎம்ல தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது லோ சிசி இன்ஜினாக இருந்தாலும் சரி, ஹை சிசி இன்ஜினாக இருந்தாலும் சரி. லோ சிசி இன்ஜின்ல 2000 ஆர்பிஎம்ல 60 65 வரைக்கும் போக முடியும். இதே ஹை சிசி இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னாக்கா 2000 ஆர்பிஎம்ல 70 80 கூட போக முடியும். ஸோ ஆக மொத்தம் 2000 ஆர்பிஎம் தாண்டக்கூடாது புது வண்டியில. கார்கள்ல சொல்றேன். பைக்குங்களுக்கு அதோடைய மேனுவல் புக்ல போட்டிருக்கும். ஒவ்வொரு பைக்குக்கும் வேற மாதிரி இருக்கும் பிரேக் இன் பீரியட். ஸோ பைக்குங்களுக்கு நீங்க உங்களுடைய மேனுவல் புக்ல எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி நான் பிரேக் இன் பீரியட முறையா பயன்படுத்தினதுனால தான் எனக்கு இப்போ வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குது. அப்படி எவ்வளவுதான் கொடுக்குது கேட்டீங்கன்னாக்கா 17ல இருந்து 19, சில சமயத்துல நான் 2000 ஆர்பிஎம்ல 60லயே மெயின்டைன் பண்ணுவேன். அதாவது 55ல இருந்து 60. ரொம்ப பொறுமையான டிரைவிங். ஸோ அப்படி பொறுமையா டிரைவிங் பண்ணும்பொழுது எனக்கு கிடைச்ச மைலேஜ் 21 கிலோமீட்டர் பர் லிட்டர். இதுக்கான வீடியோ ப்ரூஃபும் மேல இப்போ ஐ பட்டன்ல வரும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்றேன். எனக்கா என்னுடைய வண்டி வாங்கி 1 வருஷம் ஆகுது. இப்போ டோட்டலா 24,282 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எனக்கு பிரேக் இன் பீரியட் முடிஞ்சிடுச்சு. ஸோ பிரேக் இன் பீரியட் நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2500 ஆர்பிஎம் போனாலும் சரி, 3000 ஆர்பிஎம் போனாலும் சரி, எனக்கு கிட்டத்தட்ட 17 கொடுத்துருது கன்ஃபார்மாக. அண்ட் 2500குள்ளேயே டிரைவ் பண்ணால் அப்படின்னாக்கா எனக்கு 18 வந்துருது. இதே 2000 ஆர்பிஎம்ல டிரைவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாக்கா 19 வருது. ஒரு சில சமயத்துல 20 21 கூட கொடுத்துருது. அண்ட் நான் ஏசியை எப்பவும் ஃபுல்லா வைக்க மாட்டேன். ஏசியை ஃபுல்லா வச்சா மைலேஜ் கொடுக்காது எந்த வண்டியாக இருந்தாலும். ஏன்னா கம்ப்ரஸர் ஓடும் அதிகமாக. அப்போ லோடு இன்ஜினுக்கு விழும். ஸோ நீங்க ஏசியை போடுறீங்க அப்படின்னாக்கா மைல்டா வச்சுக்கோங்க, இல்ல ரொம்ப ரொம்ப கூலிங் கம்மியா வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுட்டு டிரைவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மைலேஜ், பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். அண்ட் நீங்க ஒரு புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேல்ஸ்மேன் இந்த பிரேக் இன் பீரியட் விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல நான் சொன்னது நீங்க தெளிவா கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த வீடியோல நான் என்ன எப்படி சொல்லி இருக்கிறேனோ அதன்படி நீங்க வண்டியை டிரைவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அது நம்ம டிரைவ் பண்ணி இப்போ காட்டலாம். இப்போ புது வண்டி எடுத்த மாதிரி பிரேக் இன் பீரியட்ல வண்டி இருக்கிற மாதிரி நான் டிரைவ் பண்ணி ஒரு டெமோ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருக்காரு. அவருடைய டவுட்டுக்கு இந்த வீடியோல கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா, வணக்கம் சார், நான் புதுசா ரெனால்ட் ட்ரைபர் RXZ அதாவது டாப் மாடல் மேனுவல் கார் வாங்கி இருக்கிறேன். 1 மந்த் ஆகுது. மைலேஜ் ரொம்ப கம்மியா கொடுக்குது. வித்தவுட் ஏசில, அதாவது ஏசி போடாம 13 கிலோமீட்டர் பர் லிட்டரும் ஏசியோட 11 கிலோமீட்டர் பர் லிட்டரும் கொடுக்குது. ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட, அதாவது மெக்கானிக்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு. ஆனா அவங்க சரியான பதில் தரலையாமா. அந்த மெக்கானிக் சார் சொல்றாரு, ஸ்டார்டிங்ல இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி ஆவரேஜ் 30 வர வரைக்கும், அதாவது இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல ஆவரேஜ் ஃபியூல் மீட்டர் காட்டும். அந்த ஆவரேஜ் ஃபியூல் மீட்டர்ல வச்சு 30 காட்டுற மாதிரி நீங்க டிரைவ் பண்ணுங்க, வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு அந்த மெக்கானிக் சொல்லி இருக்கிறாரு. பட் அது எப்படி பண்றதுன்னு தெரியல. அண்ட் அதுல வரது தானே சார் ஆவரேஜ் காட்டும். என்னுடைய ஈகோ ஸ்கோர் ரிப்போர்ட்டும், அதாவது அவருடைய வண்டியில ஈகோ ஸ்கோரிங் இருக்கு, நம்ம வண்டியில கிடையாது, அவருடைய வண்டியில இருக்கு. ஈகோ ஸ்கோரிங் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குட், அதாவது குட்டா இருக்கு. ஆனா என்ன சார் செய்யறது, ஆக்டிங் டிரைவர் சார், நான் கரெக்டான கியர்ல ஷிஃப்ட் பண்ணி நல்லா ஓட்டுறேன் சார். நான் வண்டி யாரும் சொல்லி எடுக்கல சார். யூடியூப்ல பல பேருடைய வீடியோஸ் பார்த்து தான் நான் வண்டி எடுத்திருக்கிறேன். ஆவரேஜ் கிடைக்க மாட்டேங்குது. அவர் ஒரு ஆக்டிங் டிரைவர், கரெக்டான கியர்ல கரெக்டான ஸ்பீட்ல ஷிஃப்ட் பண்ணி ட்ரை பண்ணாலும் வண்டி மைலேஜ் கொடுக்கல. மெக்கானிக்ஸ் கிட்ட, அதாவது ரெனால்ட் சர்வீஸ்ல கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸும் பண்ணல. இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல 30 வர மாதிரி நீங்க வச்சு ஓட்டுங்கன்னு சொல்றாரு. ஆனா அது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இப்போ இவருடைய டவுட்டுக்கு கிளாரிபிகேஷன் பார்த்துடலாம். இந்த நண்பர் பாத்தீங்கன்னாக்கா புது வண்டி எடுத்து 1 மாசம் தான் ஆகுது, 1 மந்த் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. வித்தவுட் ஏசில பாத்தீங்கன்னாக்கா 13 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் தான் கொடுக்குது. வித் ஏசில 11 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா வண்டியில 3 சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மைலேஜ் நல்லா பெட்டர் ஆகும். பிளஸ் அது போக நீங்க ஓட்டுற முறை, அதாவது பிரேக் இன் பீரியட் நீங்க எப்படி முறையா பயன்படுத்துறீங்களோ அதன்படிதான் இன்ஜின் அதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸுக்கு டியூன் ஆகணுமா இல்ல மைலேஜுக்கு டியூன் ஆகணுமான்னு டியூன் ஆகி அதன்படிதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வண்டி மைலேஜ் கொடுக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவர் 1 மந்த் ஆகுது, வித்தவுட் ஏசில 14 கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் கொடுக்குதுன்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்ற முறையில நீங்க வண்டியை ஓட்டினால் மட்டும்தான் உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 17 ஆச்சு கிடைக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இப்போ வண்டி மைலேஜ் கொடுக்காத சமயத்துல, வண்டி புதுசா இருக்கிற சமயத்துல பிரேக் இன் பீரியட்ல வண்டி இருக்கு,
ஃபர்ஸ்ட் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க 2000 ஆர்பிஎம்ல தான் வண்டியை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் 2000 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10,000 கிலோமீட்டர் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. அடுத்தது 3000ல இருந்து 10,000 வரைக்கும் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. அப்போதான் செகண்ட் சர்வீஸ் வரும். ஸோ செகண்ட் சர்வீஸ் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 2500ல தான் ஓட்டணும். 3000 ஆர்பிஎம்ல ஓட்டக்கூடாது. சரிங்களா? 2500ல பொறுமையா ஹேண்டில் பண்ணி ஓட்டுங்க. 70க்குள்ள மேக்ஸிமம் 60 இல்லனாக்கா 70க்கு மேல தாண்டாதீங்க. நீங்க 70க்கு மேல தாண்டிங்கனாக்கா புது இன்ஜின் மைலேஜுக்கு டியூன் ஆகாம பெர்ஃபார்மன்ஸுக்கு டியூன் ஆயிடும். நீங்க 70க்குள்ள வச்சு டிரைவ் பண்ணால் மட்டும்தான், அதாவது 2000ல இருந்து 2500 ஆர்பிஎம் குள்ள வச்சு டிரைவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புது இன்ஜின்ல ஃபிரிக்ஷன் சரியான முறையில, அதாவது அந்த பிஸ்டன் கரெக்டான முறையில உட்காந்து பிரேக்கிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வண்டி ஆவரேஜா ஸ்டார்டிங்ல ஒரு 16 கொடுக்கும். அதுக்கப்புறம் வண்டியுடைய இன்ஜின் பழசாக அதாவது நீங்க கிலோமீட்டர் டிரைவ் பண்ண நீங்க ஓட்டுற முறையிலும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னாக்கா ஆவரேஜா ஒரு 17-18 கொடுத்துரும் வித்தவுட் ஏசில. வித் ஏசில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 16 வந்துடும். 16.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துரும். என்னுடைய வண்டி பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு 2000 ஆர்பிஎம்ல 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்திலேயே டிரைவ் பண்ணால்தான் எனக்கு என்னுடைய வண்டி 19 கொடுக்குது. இதுவே 2500 ஆர்பிஎம்ல 70 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல ஓட்டினா 17 கொடுக்குது. வித் ஏசில 16.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குது. இதுவே 80க்கு மேல வித் ஏசியோட டிரைவ் பண்ணா 14 கிலோமீட்டர் தான் கொடுக்குது. சோ இப்போ மைலேஜ் கொடுக்கறதுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ரோட் கண்டிஷன், வண்டியில இருக்கிற லோடு பொறுத்து, நம்ம ஓட்டுற விதம், அதாவது நம்ம எந்த ஆர்பிஎம்ல ஓட்டுறோம், என்ன ஸ்பீட்ல ஓட்டுறோம், அதையும் பொறுத்து தான் வண்டி மைலேஜ் கொடுக்கும். சரிங்களா? சோ அப்ப நீங்க புது வண்டி எடுத்தா 2000 கிலோமீட்டர் தாண்டற வரைக்கும் நீங்க 2000 ஆர்பிஎம்ல தான் மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. அப்போதான் பிரேக்கிங் பீரியட்ல இன்ஜின் மைலேஜுக்கு டியூன் ஆகும். அண்ட் அடுத்தது இவர் வந்து சர்வீஸ் முடிச்சிருக்காரு. சர்வீஸ் முடிஞ்சு மெக்கானிக் கிட்ட கேட்டிருக்காரு. மெக்கானிக் வந்து என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னாக்கா, கிளஸ்டர்ல 30 காட்டுற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி இருக்காரு. சோ அது என்னன்னு இவருக்கு தெரியல, நிறைய பேருக்கும் தெரியாது. அது என்னன்னு நம்ம இப்போ வண்டிக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெக்கானிக் சொன்னார் இல்லையா அந்த நண்பர்கிட்ட, கிளஸ்டர்ல 30 காட்டுற மாதிரி ஓட்டுங்கன்னு. ஸோ கிளஸ்டர்னா என்னன்னாக்கா இதுக்கு தான் கிளஸ்டர். இந்த ஹோல் டிஸ்பிளேக்கு பேர் வந்து என்னன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டர்ல இந்த சைடு வந்து பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா இங்க மீட்டர்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ அந்த மெக்கானிக் சொன்ன அந்த 30 எதுல காட்டும் அப்படின்னாக்கா INST, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி மீட்டர். இதுதான் INST. இந்த மீட்டர் நீங்க வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு போங்க. நீங்க ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது இந்த மீட்டர்ல 30 காமிக்கும். அதாவது 25ல இருந்து 30க்குள்ள இதுல காட்டினா உங்களுடைய வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்க போகுது. நீங்க ஆக்சிலேட்டரை ரொம்ப பிரஸ் பண்ணாம ஜென்டிலா பிரஸ் பண்ணி சாஃப்டா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 30 கிலோமீட்டர் பர் லிட்டர் காட்டிச்சு அப்படின்னாக்கா வண்டி வந்து 30 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குது, ஒரு லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஓட்டுறது பொறுத்து இங்க மைலேஜ், அதாவது இன்ஸ்டன்ட் மைலேஜ், ஓடுற வண்டியில எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? இதுல 30 காட்டுற மாதிரி ஓட்டுங்க. அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஹைவேஸ்ல மெயின் ரோட்ஸ்ல டிராவல் பண்ண போறோம், டாப் கியர் போட்டுட்டு ஒரு மிதமான ஸ்பீட்ல, அதாவது நான் சொன்னேன் இல்லையா பிரேக்கிங் பீரியட்னாக்கா என்ன, 2000 ஆர்பிஎம் குள்ள தான் நம்ம வண்டியை ஓட்டி ஆகணும். சரிங்களா? 2000 ஆர்பிஎம்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு போறீங்க ஒரு சீரான வேகத்துல அப்படின்னாக்கா இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி மீட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா 30 காட்டும். 25ல இருந்து 30, இது 30 கீழே ஏறும் இறங்கும். அது வந்து ரோட் கண்டிஷன் அண்ட் காருடைய வேகத்தை பொறுத்து ஏறும் இறங்கும். ஒரு சீரான வேகத்துல டாப் கியர்ல போயிட்டே இருக்கும் பொழுது இதுல 30 காமிச்சுக்கிட்டே இருக்கு. 25ல இருந்து 30க்குள்ள காமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா நீங்க நல்லா கார் ஓட்டுறீங்க, உங்களுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நீங்க டிரைவ் பண்ணாதான் உங்களுடைய வண்டி ஆவரேஜா எவ்வளவு கொடுத்துருக்குதுன்னு காட்டும். சோ ஆவரேஜா எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னு அந்த மீட்டர் எங்க இருக்குனாக்கா இதோ இது இருங்க, இதுதான் ஆவரேஜ். இப்ப ஆவரேஜா நம்மளுடைய வண்டி 15.6 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்குன்னு காட்டுது. அதாவது 16 கொடுத்துச்சு. இப்போ நான் போயிட்டு வந்தேன், ஒரு வேலை விஷயமா 80ல போயிட்டு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா 16 காட்டுச்சு, 16.5 காட்டுச்சு. இப்போ இன்ஜின் ஆன்லே இருக்கு, ஐடியல் இருக்கு, இன்ஜின் ஆன்லே இருக்கிறதுனால ஃபியூல் கன்சம்ஷன் ஆகுது. ஸோ அதனால இங்க மைலேஜ் டிராப் ஆகுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ நான் பிரேக்கிங் பீரியடை ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால எனக்கு 70, 80, 90ல போனாலும் கிட்டத்தட்ட 17 கொடுத்துருது வண்டி. 17 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருது. இப்போ நம்ம வந்து 11 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டோம். 640 கிலோமீட்டர் ரேஞ்ச் காமிக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 17 மைலேஜ் 17 கொடுத்துருக்கு. இப்போ நார்மல் ரோட்ல மைலேஜ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னுடைய வண்டி கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக 17 ஆவரேஜ் கொடுக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 2000 கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வண்டியை 2000 ஆர்பிஎம்ல ஓட்டுங்க. 2000 இந்த ஆர்பிஎம்ல ஓட்டுங்க.
சரிங்களா. புதுசா கார் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஓடோமீட்டர்ல 2000 கிலோமீட்டர் வர வரைக்கும் நீங்க 2000 RPMல தான் ஓட்டணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு செகண்ட் சர்வீஸ் ஆரம்பிக்கும். அதாவது 10,000 கிலோமீட்டர் செகண்ட் சர்வீஸ் வரும், இல்ல வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் வரும். ஓகேங்களா. சோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு இங்க ஓடோமீட்டர்ல 10,000 கிலோமீட்டர் வர வரைக்கும் நீங்க 2000 இருந்து 2500 RPMல டிரைவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டியை நீங்க 2500 இருந்து 3000 RPMல டிரைவ் பண்ணலாம். 3000 RPMல ரெனால்ட் டிரைவர் 80 km/h வேகத்துல போகும். ஓகேங்களா. சோ 80-90 போலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா மேக்ஸிமம் 3000 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 10,000 கிலோமீட்டர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 3000 மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல கரெக்டா ஷோ ஆயிட்டு இருக்கும் பிரேக்கிங் பீரியட்ல எந்தெந்த கிலோமீட்டர்ல எந்தெந்த RPMல டிரைவ் பண்ணா உங்களுடைய வண்டி, அதாவது புது இன்ஜின் மைலேஜுக்கு டியூன் ஆகும்னு இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும். அந்த டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கிற அந்த RPMலயே நீங்க உங்களுடைய வண்டியை மெயின்டைன் பண்ணுங்க, அதாவது டிரைவ் பண்ணுங்க. அண்ட் தென் பிரேக்கிங் பீரியட் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அப்புறம் நீங்க 90-100ல போலாம். பட் அது ரொம்ப டேஞ்சர், நான் அதை ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. சேஃபா ஓட்டுங்க, சேஃப்டியா ஓட்டுங்க. என்னுடைய டாப் குரூசிங் ஸ்பீடே பாத்தீங்கன்னாக்கா 60 to 70, ஹைவேல 80, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் டிரைவ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஃபேமிலியோட போறேன்னாக்கா 70க்கு மேல நான் தாண்டவே மாட்டேன். சோ சேஃப்டி முக்கியம், அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார் பாத்தீங்கன்னாக்கா புது கார். ஓகேங்களா. இப்பதான் ஷோரூம்ல டெலிவரி எடுத்த மாதிரி ஒரு கணிப்பு. பழைய கார் தான், பட் இருந்தாலும் ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். புது கார் எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்ச நேரம் இன்ஜினை ஆன் பண்ணி வைங்க. இன்ஜினை ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்க மீட்டர்ல பாருங்க ஐடியல் டெம்பரேச்சர்ல இருக்கு. அதாவது இங்க ஒரு லைட் மட்டும் எரிந்தால் இது வந்து நார்மல் இன்ஜின் கூலிங்கா இருக்குன்னு அர்த்தம். இங்க இன்னொரு லைட்டும் எரிந்தால் இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல டெம்பரேச்சர்ல இருக்கு, இன்ஜின் ஓடுற கண்டிஷன்ல இருக்கு. இல்ல நீங்க கொஞ்சம் தூரத்துல டிரைவ் பண்ணிட்டு போனாலும் கூட இந்த ஐடியல் டெம்பரேச்சர் வந்துடும். ஓகேங்களா. இது வந்து நல்ல டெம்பரேச்சர், இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம், நல்ல டெம்பரேச்சர்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ வண்டி RPM பாருங்க 1000 RPMல இருக்கு. அதாவது வண்டி நின்னுட்டு இருக்கு. நிக்கிற வண்டியில 1000 RPM தான் காட்டும். ஓகேங்களா. இப்போ ஏசியும் போட்டிருக்கு. அதாவது புது வண்டி வாங்கின உடனே நீங்க இன்ஜின் ஆன் பண்ணுங்க. இன்ஜின் ஆன் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ஏசி போட்டுக்கோங்க. இப்போ ஏசி போட்டாச்சு. அதாவது ரன்னிங்ல ஏசி போடக்கூடாது, பிரேக்கிங் பீரியட்ல இருக்கு இன்ஜின். ஸோ பிரேக்கிங் பீரியட்ல இருக்கும் பொழுது ஏசி போடக்கூடாது. அதாவது தட் மீன்ஸ் ஏசி போடலாம், ரன்னிங்ல போடக்கூடாது. ஸ்டாண்டிங்ல, அதாவது ஐடியல் கண்டிஷன்ல இந்த மாதிரி நிக்கிற கண்டிஷன்ல தான் நீங்க ஏசி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன், ஏசியை நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வண்டியை மூவ்மெண்ட் கொடுக்குறேன், புது வண்டி. ஓகேங்களா. இப்போ நான் புது வண்டி ஷோரூம்ல இருந்து இப்போதான் டெலிவரி எடுத்திருக்கிறேன். இப்போ நான் வண்டியை மூவ் பண்றேன். எவ்வளோ ஜென்டிலா ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜென்டிலா மூவ் பண்றேன். இப்போ வண்டியில ரன்னிங்ல இருக்கு. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா, டே புது கார்ல ஏசி எப்படி இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஓடுற வண்டியில ஏசி போடுவீங்க. இப்போ வண்டி மூவ்மெண்ட்ல இருக்கு, நான் ஏசியே போடுறேன். ஏசி ஆன் பண்ணிட்டேன் பாருங்க, ரெட் கலர் லைட் எரியுதுங்களா. ஏசி ஆன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி புது வண்டியில வண்டி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஏசி போடக்கூடாது. வண்டி ஐடியல்ல இருக்கும்போது தான், அதாவது வண்டி நின்றுட்டு இருக்கும் போது தான் நீங்க ஏசியை போடணும். ஏசியை நான் போட்டேன். அங்கே வந்து இந்த தெரியுதுங்களா லைட்டு, இது ஆஃபு ஆன். நிக்கிற வண்டியில தான் நீங்க ஏசி போடணும். ரன்னிங்ல இருக்கும் பொழுது ஏசி போடக்கூடாது. எனக்கு புது வண்டியில புது இன்ஜின் இருக்கு. புது இன்ஜின் இன்னும் மைலேஜுக்கும் டியூன் ஆகல, பெர்ஃபார்மன்ஸுக்கும் டியூன் ஆகல. இப்போ நம்ம ஓட்டுற முறையில தான் அது மைலேஜுக்கு டியூன் ஆகணுமா பெர்ஃபார்மன்ஸுக்கு டியூன் ஆகணுமான்னு இப்போ இந்த வண்டியை யார் ஓட்டுறாங்களோ அவங்களுடைய கையில இருக்கு. இப்போ நீங்க வண்டியை டெலிவரி எடுக்கும் பொழுது டோட்டல் கிலோமீட்டர் 100க்குள்ளே இருக்கும். ஒரு 70-80 இருக்கும். சரிங்களா. 100க்குள்ளே இருக்கும். இப்போ நீங்க அந்த 100ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணணும். 2000 ரீச் பண்ணாதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரும். ஓகேங்களா. இல்லனாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் வரும். இப்போ 2000 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ண போறோம். இப்போ புது வண்டி எடுத்தாச்சு, ஒரு லாங் டிரைவ் போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன். இப்போ நான் ஏசி போட்டுட்டேன், நிக்கிற வண்டியில ஏசி போட்டுட்டேன். ஏன்னா அப்போதான் புது வண்டியில கம்ப்ரஸர் அடி வாங்காது. புது வண்டி மட்டும் இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் ரன்னிங்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஏசி ஆன் பண்றதுங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வண்டியை நிப்பாட்டி கூட ஏசியை போட்டுக்கோங்க. இப்போ வண்டி பாருங்க, செகண்ட் கியர்ல 2000 RPMல போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்பீட் 22 பாருங்க. இப்போ 3000 RPM போயிடுச்சு. 3000 RPM போக விடக்கூடாது. சரிங்களா. அப்படி போனாலும் பரவாயில்ல, பட் அந்த மிஸ்டேக்கை நம்ம அப்பப்போ பண்ணக்கூடாது, ரொம்ப பண்ணக்கூடாது மிஸ்டேக். இப்போ பாருங்க, தேர்ட் கியர்ல 2000 RPMல வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு.
இப்போ இது வில்லேஜ் ரோடுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா அங்கே ஆடுங்கெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போது 3வது கியரில் 2000 RPMல மெயின்டைன் பண்ணி நான் பாட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓரமாக ஒதுங்கி தான் நான் ட்ரை பண்ணுறேன். சடனாக அந்த ஆடுங்க நம்மளுடைய லைனில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ 4th கியர் போடலாம். 34 வந்துடுச்சு. இப்போ 4th கியர் கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியரை எப்படி நம்ம போடுறது பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணிட்டேன். அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேலே ஐ பட்டனில் வரும். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஸ்பீடில் நம்ம கரெக்டான கியரை சூஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா நம்ம கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியரை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் கூட உங்களுக்கு மைலேஜ் டியூன் ஆகும். ப்ளஸ் அது போக இன்ஜினுடைய லைஃபும் நீங்கள் ஏசி போட்டுட்டு ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா கம்ப்ரஸருடைய லைஃபும் நல்லா இருக்கும். ப்ளஸ் அது போக கியர் பாக்ஸும் அடி வாங்காது. இப்போ 4th கியரில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸ்பீட் பிரேக் வருது. இப்போ நான் பிரேக் போடுறேன். ஃபஸ்ட்டு கிளச்சை போடல, ஃபஸ்ட்டு பிரேக் போடுறேன். இப்போ கிளச் போடுறேன். இப்போ 3rd இருந்து இப்போ 4th இருந்து அப்படியே 2nd கியருக்கு மாற்றிட்டேன். RPM மீட்டர் பாருங்கள் 2000க்குள்ளே தான் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஏன்னா வண்டி இப்போ பிரேக் இன் பீரியடில் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும் வண்டி பிரேக் இன் பீரியடில் தான் இருக்கும். எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பிரேக் இன் பீரியட் முடிஞ்சிரும்னு. பட் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பிரேக் இன் பீரியட் என்ன தான் முடிஞ்சாலும் என்ஜின் இன்னும் நல்லா டியூன் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 2nd சர்வீஸ் மட்டும் இல்லை 3rd சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும் நான் சொன்ன RPMல ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு இன்ஜின் நல்லா மைலேஜுக்கு டியூன் ஆகும். பிரேக் இன் பீரியடும் நல்லபடியாக நீங்கள் முடிப்பீங்க. ஸ்பீட் பிரேக் வருது. பிரேக் ஃபஸ்ட்டு. இப்போ கிளச்சு. இப்போ 3rd கியரில் ஓட்டிகிட்டு இருந்தேன். 3rd to 2nd வந்துட்டேன். இப்போ மெயின் ரோடு வந்தாயிடுச்சு. இப்போ சென்டர் மிரர் சைடு மிரரை செக் பண்ணுறேன் வண்டிங்க ஏதாச்சும் வருதான்னு. சென்டர் மிரரில் பார்த்துட்டேன் வண்டிங்க எதுவுமே வரல. அதனால் நான் மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போது வண்டி 2000 RPMல போயிட்டுருக்கு. கியர் பார்த்தீங்கன்னாக்கா 4வது கியர். இப்போ இன்ஸ்டன்ட் மைலேஜ் பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் மைலேஜ் இங்கே வந்து 8.8 காமிக்குது. இன்ஸ்டன்ட் மைலேஜ் இதுதான். பாருங்கள், இதில் 30 காட்டுது பாருங்கள். 30 km/L காட்டுது பாருங்கள். இப்போ 28. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பிகாஸ் ஆஃப் நான் பிரேக் பண்ணுறேன் இப்போது. ஏன்னா ஸ்பீட் பிரேக் வர்றதுனால. ஸோ ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்பீட் பிரேக்கும் தாண்டியாச்சு. இப்போ எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. இப்போ நம்ம 3rd கியரில் மூவ் ஆகிட்ருக்கோம். 2nd இருந்து 3rd மாற்றியாச்சு. இப்போ 3rd இருந்து 4th மாற்றியாச்சு. 2000 RPMக்குள்ளே வச்சு தான் நான் எல்லா கியரையும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 40ல் போயிட்டுருக்க வண்டி. 44 வந்தோடனே 5th கியர் மாற்றிக்கலாம். 44 வந்துருச்சு. 45 5th கியர் மாற்றியாச்சு. 2000 RPMக்குள்ளே தான் எல்லா கியரும் சேஞ்ச் பண்ணுறேன். 2000 RPMல தான் நான் வண்டியும் மெயின்டைன் பண்ணுறேன். அதாவது 1500 இருந்து 2000 RPMக்குள்ளே தான் வண்டியை நான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2000 RPMல ரெனால்ட் டிரைவரில் 60 km/h வேகத்தில் ட்ரைவ் பண்ண முடியும். இதுவே 4 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தால் மேக்ஸிமம் 70 km/h 2000 RPMல ட்ரைவ் பண்ண முடியும். அதாவது 1800 RPMலையும் சில வண்டிகளில் 70-80 கூட போகலாம். ஓகே, இப்போ நம்ம 2000 RPMல வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்பீடு மட்டும் செக் பண்ணால் போதும். அதாவது 5th கியர் போட்டு மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க புது வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பீட் பார்த்தாலே போதும் எந்த RPMல வண்டி போயிட்டுருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் கண்ணு இப்படி கிளஸ்டரில் பார்த்த உடனே ரோட்டில் பார்க்கணும். நம்ம கிளஸ்டரே பார்த்துட்டு ஓட்டக்கூடாது. இப்போது வண்டி போயிட்டுருக்கு. நான் கிளஸ்டர் இப்போ டக்குன்னு பார்க்குறேன் 50ல் போயிட்டுருக்கு. அப்போ 50நாக்கா கிட்டத்தட்ட 2000 RPMல தான் வண்டி போயிட்டுருக்கு. 60க்கு மேலே தாண்டிட்டா அப்படின்னாக்கா 2500 RPMல போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் km/L மைலேஜ் காட்டும். அதாவது இப்போ நம்ம ஓட்டுற கண்டிஷனுக்கு பொறுத்து
கார் அதுவாக ஒரு கால்குலேஷன் எடுத்து நீங்கள் ஓட்டுற கண்டிஷனுக்கு மைலேஜ் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு காட்டுது. இப்போ அந்த மெக்கானிக் சொன்னார் இல்லையா அந்த நண்பருக்கு, நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த 30 காமிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள் 30 காட்டுதுங்களா? 30, இப்போ 25, 28 இது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது 25லேருந்து 30க்குள்ளே அது காட்டுற மாதிரி நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணால் நீங்கள் ஆக்சிலேட்டரை ரொம்ப போட்டு மிதிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஆக்சிலேட்டரை ஜென்டிலாக கொடுக்குறீங்க, சாஃப்டாக கொடுக்குறீங்க, டிரைவிங் உங்களுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ 30 காட்டுறதுனால இப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 17 கொடுத்துரும் வண்டி அப்படின்னு அர்த்தம். 17, 18 வந்துடும். இப்போ 2000 RPMல தான் ஓடிட்டுருக்கு 60 km/h வேகத்துக்குள்ளே. அப்போனாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 19 கிடைக்கும் மைலேஜ். 18, 19 கிடைச்சிரும் வித் ஏசி கூட போட்டு தான் இருக்கிறேன். ஏசி கூட பார்த்தீங்கன்னாக்கா அது வைக்கிற கண்டிஷனில் நம்ம வைக்கணும். இந்த ஏசி பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஏசி வைக்கிறதுலேயும் மைலேஜ் இருக்குது. இப்போ நான் ஏசி போட்டு தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். 2000 RPMல ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வண்டி பிரேக்கிங் பீரியட்ல இருக்கு. இது ஒரு புது கார். நான் இந்த வண்டி எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும் 2000 RPMல, அதாவது 60 km/h வேகத்தில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு செகண்ட் சர்வீஸ் வர வரைக்கும் நான் 2500, அதாவது மறுபடியும் 2000லேருந்து 2500 RPMக்குள்ளே வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணேன். கிட்டத்தட்ட 70 km/h வேகத்துக்குள்ளே மெயின்டைன் பண்ணேன். செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு தேர்ட் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ தேர்ட் சர்வீஸ் போகணும். ஸோ தேர்ட் சர்வீஸுக்கு கேப் இருக்குல்ல. ஸோ அப்போ செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3000 RPMல வச்சு மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணேன். அதாவது கிட்டத்தட்ட சேம் அதே கண்டிஷன் தான். 2000லேருந்து 3000க்குள்ளே மெயின்டைன் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட 80 km/h வேகத்தில் 90 கூட போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு நீங்கள் 90ல் கூட போகலாம். பட் 90க்கு மேலே தாண்டக்கூடாது. இப்போ வாயில் வளருது அது. இன்ஸ்டன்ட் km/l மைலேஜ் பாருங்கள், 8 km/l காட்டுது. ஏன்னாக்கா நம்ம இப்போ ஸ்பீட் பிரேக் தாண்டி வந்ததுனால. நீங்கள் ஒரு 30 km ஓட்டினாலே நீங்கள் எந்த கண்டிஷனில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது மைலேஜ், இதில் ஆவரேஜ் மைலேஜ் பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2000 RPMக்கு மேலே வண்டி போயிடுச்சு. 2000 RPMக்கு மேலே வண்டி நான் ஓட்டினேன். அப்படி நீங்கள் ஓட்டக்கூடாது, சரிங்களா? இப்போ அந்த இடத்துல ட்ரன்னிங்ஸ் வருது. ஸோ ட்ரன்னிங்ஸில் நம்ம அவசரப்பட்டு வண்டியை ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. அது ட்ரன்னிங்கில் பிளைண்ட் ஸ்பாட். ஸோ ஓகே, நம்ம இப்போ கான்செப்ட்டுக்கு வரலாம். இப்போ பாருங்கள், 4வது கியரில் 2000 RPMல மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்ஸ்டன்ட் km/l பாருங்கள், 27 வந்துடுச்சு. அதாவது 25க்கு மேலே தாண்டிடுச்சு. மறுபடியும் 19 வந்துடுச்சு, 14 அந்த மாதிரி. நான் ரோட் கண்டிஷன் அப்படி இருக்கு. நீங்கள் இது பார்க்கணும் கூட தேவையில்லை. 2000 RPMக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வண்டியுடைய மைலேஜ் நல்லா கிடைக்கும். ப்ளஸ் அது போக இன்ஜினும், புது இன்ஜினும் பிரேக்கிங் பீரியடில் மைலேஜுக்கு நல்லா டியூன் ஆகும். புது வண்டி எடுத்த உடனே நம்ம லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட்டு அப்படி போகிறதாக இருந்தால் நீங்கள் 2000 RPMல மெயின்டைன் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும். 3 சிலிண்டர் இன்ஜினில் 60 km/h வேகத்தில் போக முடியும். பட் இதுவே 4 சிலிண்டர் இன்ஜின்ஸில் 70-80 கூட போக முடியும், 1800 RPMலேருந்து 2000 RPMக்குள்ளே. ஏன்னா அது 4 சிலிண்டர் இன்ஜின்ங்கிறதுனால கொஞ்சம் பவர் அண்ட் டார்க் அதிகமாக இருக்குது. இப்போ நான் 4th கியர் சூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல 5th கியரை நான் சூஸ் பண்ணலை. ஸோ ரோடோடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் வண்டியோடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியரை சூஸ் பண்ணிட்டு போனாலும் கூட உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்னால் 5th கியரை போட்டு ட்ரை பண்ண முடியும்.
பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னாக்கா மைலேஜ் அடி வாங்கும், ஃபியூல் அதிகமாக கன்சப்ஷன் ஆகும், மைலேஜ் குறையும். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் வண்டி நின்னதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் கிலோமீட்டர் பர் லிட்டர் பாருங்கள் 0 ஆகிடுச்சு. வண்டி மூவ்மெண்ட்டில் இருக்கும் பொழுது இந்த மீட்டரில், அதாவது INST இந்த மீட்டரில் உங்களுக்கு 25லேருந்து 30 காட்டுது அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். வண்டி அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போனால் தான் உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் என்ன வண்டி கொடுத்துருக்குதுன்னு இதில் கரெக்டாக காமிக்கும். இப்போ நம்மளுடைய வண்டி பாருங்க, ஆவரேஜ் மைலேஜ் 11.1. இதுவே நம்ம ஒரு லாங் டிரைவ் போறதாக இருந்தால், ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போறதாக இருந்தால், அப்போ இந்த மீட்டர்ல மைலேஜ் கிட்டத்தட்ட 19 17 அட்லீஸ்ட் 17 ஆயிடுச்சு எடுக்கிற மாதிரி வண்டி ஓட்டிடுவேன். இதுக்கு முன்னாடி நான் 19 17 18 எடுத்திருக்கிறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோவை, புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதாவது சிம்பிளா நான் இப்போ வீடியோ முடிக்கிற இடத்துல சொல்ல போறேன். உங்களுக்கு புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா புது இன்ஜின். சோ புது இன்ஜின்ல பிரேக்கிங் பீரியட் இருக்கும். அதாவது பார்ட்ஸ் எல்லாமே, மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நம்ம வண்டி ஓட்ட இன்ஜின் பழசாக தான் இன்ஜினோட அந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டா மைலேஜுக்கோ இல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கோ டியூன் ஆகி இன்ஜின்ல செட் ஆகும். அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்போ புது வண்டி எடுத்த உடனே நம்ம அதிவேகத்துல ஓட்டக்கூடாது. தட் மீன்ஸ் 2000 RPMக்கு மேல ட்ரை பண்ணக்கூடாது. புது வண்டி எடுத்த உடனே நீங்க லாங் டிரைவ் போலாம். பட் அப்படி போறதாக இருந்தாலும் நீங்க 2000 RPMல மெயின்டைன் பண்ணி தான், அதாவது 1800ல இருந்து 2000 RPMல மெயின்டைன் பண்ணி தான் வண்டியை டிரைவ் பண்ணி ஆகணும். லாங் டிராவல் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நீங்க 2000 RPMல தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2000ல இருந்து 2500 RPMல மெயின்டைன் பண்ணி வண்டியை டிரைவ் பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் சர்வீஸ் வரப்போகுது. சோ செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அகைன் நீங்க 2000 RPMல இருந்து 3000 RPM குள்ள மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 km/h வேகத்துல டிரைவ் பண்ணலாம். செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க 80 90 போக கூடாது. செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 80 90 டிரைவ் பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ்ல நான் சொன்ன RPMல நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணாலே போதும். பிரேக்கிங் பீரியட் முடிஞ்சிரும். பிளஸ் அது போக உங்களுடைய புது கார்ல இருக்கிற புது இன்ஜினும் மைலேஜுக்கு டியூன் ஆயிடும். நீங்க புது கார் எடுத்த உடனே அதெல்லாம் மதிக்காம 2500 RPM 3000 RPMல அடிச்சு ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்ஜின் மைலேஜுக்கு டியூன் ஆகாது, பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் டியூன் ஆகும். அப்புறம் ஃபியூச்சர்ல மைலேஜ் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஓகேங்களா? நம்ம ஓட்டுறது பொறுத்து தான். அதுவும் முக்கியமா புது வண்டிங்கிறதுனால சிங்கிள் ஹேண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அப்பா இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, சோ இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இது நம்மளுடைய கார் மெதுவா ஓட்டணும்னு. இதே நீங்க ரிலேஷன்ஸ் கிட்ட குடிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் வேகமா அடிச்சுதான் ஓட்டுவாங்க, ஆக்சிலேட்டர் போட்டு மிதிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்டே வந்து சொல்லுவாங்க, என்னப்பா கார் எடுத்திருக்கிற, மைலேஜே கொடுக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி இருக்கும், இரிட்டேட்டிங் ஆயிருக்கும். சோ அதனாலதான் சிங்கிள் ஹேண்ட்ல மேக்ஸிமம் பிரேக்கிங் பீரியட், அதாவது ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ஆயிடுச்சு, சிங்கிள் ஹேண்ட்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே பேசிக்கிட்டு எந்த RPMல ஓட்டணும், எந்த ஸ்பீட்ல ஓட்டணும் நீங்க சொல்லி வச்சு ஓட்டுங்க. ஏன்னா உங்க காருங்கிறதுனால நீங்க பொறுப்பா சேஃபா ஓட்டுவீங்க. அதனால சொல்றேன். அப்போதான் இன்ஜினும் அடி வாங்காது, மைலேஜும் நல்லா கொடுக்கும், பிரேக்கிங் பீரியடும் நல்லபடியா முடியும். ஓகேங்களா? பிரேக்கிங் பீரியட் பத்தி நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க மறுபடியும் போட்டு பாருங்க. அதுல நான் தெளிவா சொல்லியிருப்பேன் பிரேக்கிங் பீரியட்னா என்னன்னு. ஓகே, இப்போ அந்த நண்பருக்கு புரிஞ்சிருக்கும். ரெனால்ட் ட்ரைபர்ல எனக்கு மைலேஜ் கிடைக்கல, 1 month ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிருச்சு, மெக்கானிக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதுல 30 காட்டுற மாதிரி நீங்க டிரைவ் பண்ணுங்கன்னா அதுல 30 காட்டுற மாதிரி நான் இப்ப டிரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். பட் ஒரு 30-40 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணாதான் வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் என்னங்கிறது வண்டி இதுல காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஆவரேஜ் மைலேஜ் 11 காட்டிச்சு. ஏன்னா நம்ம வந்த வேகம், வந்த ஏரியாஸ், ரோட்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இதே ஒரு சீரான வேகத்துல நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம், 2000 RPMல 60லயே டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா 18 கொடுத்துரும். வித்தவுட் ஏசில 18-19 கொடுத்துரும். ஓகேங்களா? வித் ஏசில 16.5 km/l கொடுத்துரும். அதுவும் ஏசிலையும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் ஏசி வைக்க கூடாது. அண்ட் இப்போ புது வண்டி வாங்கியாச்சு, இப்போ ஏசி நம்ம செட் பண்ண போறோம். ஏசிலையும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் ஏசி வைக்க கூடாது. இது பாத்தீங்கன்னாக்கா ஏசி கண்ட்ரோல், இது ஃபேன் கண்ட்ரோல், இது வந்து காத்து எந்த டைரக்ஷன்ல அடிக்கணும்னு வைக்கிற கண்ட்ரோல். இந்த நாப் வந்து கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த நாப் பாத்தீங்கன்னாக்கா கீழே இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, அதாவது இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. ஃபேன் ஸ்பீட் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல 1ல வைங்க. ஃபேன் ஸ்பீட் ஆரம்பத்துல 1ல
வைங்க. ஹேர் சர்க்குலேஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கட்டும், அதாவது இந்த சைடு வைக்க கூடாது. இந்த சைடு வச்சீங்கன்னாக்கா என்விரான்மெண்ட்ல இருக்கிற காத்து உள்ள வரும். சோ இந்த சைடுல வைக்க கூடாது. ரீசர்க்குலேஷன் மோட்ல வச்சுக்கோங்க, இந்த மெத்தட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஏசி பாருங்க ஆஃப்ல இருக்கு. இது ஆன் பண்ணா இதுல ஒரு ரெட் கலர் லைட் எரியும். ரெட் கலர் லைட் எரியுது பாருங்க. இது ஆஃப், இது ஆஃப், இது ஆன். ஆன் பண்ணா ரெட் கலர் லைட் எரியும். இப்போ இந்த ஏசில பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி. இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம ஏசியை செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ரெட் பாயிண்ட கீழே வரைக்கும் செட் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வண்டி ஃபுல் கூலிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீட்டு ஏசில 16ல வச்சா எந்த அளவுக்கு கூலிங் வரும், சோ அந்த மாதிரி ஒரு கூலிங்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் பாயிண்ட மேல ஏத்த ஏத்த கூலிங் குறையும். இந்த ரெட் கலர் பாயிண்ட் மேல ஏத்த ஏத்த கூலிங் கொஞ்சமா குறையும். இப்போ இந்த செட்டிங்ல வைக்கும் போது நம்மளுடைய ஏசி கிட்டத்தட்ட ஒரு 29ல செட் பண்ண மாதிரி கூலிங் வரும். பட் அந்த அளவுக்கு கூலிங் இருக்காது. இப்படி வச்சா ஃபுல் கூலிங். இது மேல ஏத்த ஏத்த இந்த ரெட் கலர் பாயிண்ட் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேல ஏத்த ஏத்த கூலிங் குறையும். பட் கூலிங் ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு கூலிங் ஃபீல் ஆகாது. இப்போ நம்ம புது வண்டியில எப்படி செட் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்படி செட் பண்ணணும். அதாவது இந்த ப்ளூ கலர் லைனுக்கு நேரா இந்த ரெட் கலர் லைனை கொண்டு வரணும். இதுக்கு மேல தாண்டக்கூடாது. இதுக்குள்ளதான், அதாவது இதுக்கு மேல தாண்டினீங்க அப்படின்னாக்கா ஹீட்டர் ஆன் ஆகும். சூடான காத்து தான் வரும். இதுக்குள்ளேயே வைக்கணும். இதுக்குள்ள இல்ல இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நீங்க செட் பண்ணுங்க. இது கீழே நீங்க கொண்டு போக கூடாது. புது கார்ல இந்த 2 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல செட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ல தான், அதாவது இந்த கோடுக்கு இந்த ப்ளூ கலர் லைன் எண்ட் ஆகுற இடத்துல இந்த ரெட் கலர் பாயிண்ட செட் பண்ணுவேன். ஃபேன் ஸ்பீட் பாத்தீங்கன்னாக்கா 1ல வைக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க 2ல கூட வச்சுக்கலாம். ஃபேன் ஸ்பீட் 1 ஆர் 2 இதுல தான் வைக்கணும். ரியர்லயும் ஏசி இருக்கு, ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அதுலயும் நீங்க 2 செட் பண்ணிக்கோங்க. சோ ரியர்லயும் ஏசி இருக்கு. இதுல நீங்க 1 இல்ல 2 வச்சுக்கலாம். 3 வைக்க கூடாது. ஆரம்ப கட்டத்துல 3 வைக்க கூடாது. 2ல வச்சிருக்கிறேன். முன்னாடியும் நான் இப்போ 2ல வச்சிருக்கிறேன். நான் சொன்ன மெத்தட்ல இந்த ப்ளூ கலர் லைன் எண்ட் ஆகுற இடத்துல இந்த ரெட் கலர் லைனை செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ரெட் கலர் பாயிண்ட இந்த ப்ளூ கலர் லைன் எண்ட் ஆகுற இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி வச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வீட்டு ஏசில 30 வச்சா என்ன கூலிங் வரும்? கூலிங் வரும். பட் ரொம்ப உடம்பு நடுங்குற அளவுக்கு எல்லாம் கூலிங் வராது. மைல்டா இருக்கும் கூலிங். இது வந்து ரொம்ப லோ கூலிங், அதாவது கூலிங் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. இது வந்து மிடில், அதாவது மிட். இது வந்து ஒரு 24 23ல வைக்கிற மாதிரி ஒரு கணக்கு. இது கீழே இந்த ரெட் கலர் பாயிண்ட குறைக்க குறைக்க கூலிங் இன்க்ரீஸ் ஆகும். சோ கூலிங் இன்க்ரீஸ் ஆகும், மைலேஜ் டிக்ரீஸ் ஆகும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாயிண்ட இந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெட்ரோல் குடிக்கும். ஏன் குடிக்கும் அப்படின்னா கூலிங்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக. சோ மைலேஜும் டிராப் ஆகும். நீங்க இந்த ரெட் கலர் பாயிண்ட இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேல எந்த அளவுக்கு ஏத்தி வைக்கிறீங்களோ பெட்ரோல கம்மியா குடிக்கும். பிளஸ் அது போக உங்களுக்கு மைலேஜும் நல்லா கொடுக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் லைனுக்கு எட்ஜ்ல இந்த ரெட் கலர் லைன் வர மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான முறை. இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏசிய இப்ப நான் சொன்ன மெத்தட்ல வைங்க. புது காராக இருந்தாலும் சரி, பழைய காராக, அதாவது பல கிலோமீட்டர் ஓட்டின காராக இருந்தாலும் சரி, இந்த முறையில நீங்க வச்சுட்டு ஓட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும். அதாவது ஃபியூல் ரொம்ப குடிக்காது, ஃபியூல் கம்மியா குடிக்கும், மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அதாவது இப்போ ஏசி போட்ட மாதிரி மேட்ச், நம்ம பிளசண்டா பீஸ்ஃபுல்லா வண்டியை டிரைவ் பண்ணும் மாதிரி மேட்ச். இப்ப நம்ம ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு ஓட்டினா என்ன ஆகும்? வேர்க்கும், அந்த டஸ்ட் பொல்யூஷன் வரும் ஒரு மாதிரி. அதாவது பைக் ஓட்டினா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. கார் ஓட்டும் பொழுது ஜன்னல் கீழே இறக்கிட்டு ஓட்டினா ஒரு சில சமயத்துல நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு ஏசி போட்டாதான் நல்லா இருக்கும். பட் ஏசி போட்டா மைலேஜ் அடி வாங்குதுங்கிறதுனாலே ஏசி போடாமலே ஜன்னல் கீழே இறக்கிட்டு ஓட்டுவாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், நான் இப்போ சொல்லி கொடுத்த பாருங்க, அந்த மெத்தட்ல செட் பண்ணிட்டு நீங்க காரை ஓட்டி பாருங்க. அதாவது 2000 RPM குள்ள ஓட்டி பாருங்க, உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். புது வண்டி எடுத்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் 2000 RPMல டிரைவ் பண்ணி ஆகணும். அதுக்கு மேல தாண்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா செகண்ட் சர்வீஸ் வர வரைக்கும் நீங்க 2000 RPMலயே டிரைவ் பண்ணலாம். இல்லனாக்கா 2500ல கூட நீங்க டிரைவ் பண்ணலாம். 3000 RPM போக கூடாது. இப்போ செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து தேர்ட் சர்வீஸ் வரப்போகுது. தேர்ட் சர்வீஸ் வரதுக்குள்ள நீங்க மறுபடியும் நீங்க 2000 இல்ல 2500 இல்ல 3000 RPMல டிரைவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 km/h வேகத்துல டிரைவ் பண்ணலாம். பட் அதுக்கு மேல 100ல எல்லாம் நீங்க போக கூடாது. போனீங்கன்னாக்கா புது இன்ஜின் பாத்தீங்கன்னா பிரேக் இன் பீரியட்ல இருக்கு. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ல உட்காந்துக்கும், மைலேஜ்ல உட்காராது. அப்புறம் ஃபியூச்சர்ல மைலேஜ் உங்களுக்கு குறைவாக தான் கொடுக்கும். சோ அப்ப நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. இப்படி ஓட்டினாதான் உங்களுக்கு பிரேக் இன் பீரியடும் நல்லபடியா முடியும், இன்ஜினும் மைலேஜுக்கு டியூன் ஆகும். நீங்க புது கார்ல அதிவேகமாக ஓட்டினீங்கன்னா வண்டி மைலேஜ் கொடுக்காது. பிளஸ் அது போக ஆக்சிலேட்டரும் பாத்தீங்கன்னா ஜென்டிலா, ஆக்சிலேட்டர் ரொம்ப ஜென்டிலா பிரஸ் பண்ணணும், போட்டு அமுக்க கூடாது. ஆக்சிலேட்டரை கீரை மாத்தும் பொழுது ரொம்ப சாஃப்டா கீரை மாத்தணும். வண்டியை மேடு பள்ளத்துல ஓட்டும் பொழுது ரொம்ப பொறுமையா ஓட்டணும். பிளஸ் அதுக்கு ஏத்த கீரை கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டான முறையில கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கும். சில பேர் கிளச்சை அமுக்கிட்டே ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க, அதுலயே மைலேஜ் டிராப் ஆகும். ஏன்னா ஃபியூல் அதுலயே ரொம்ப குடிச்சிடும். இன்ஜின் கத்தும், ஆனா வண்டி மூவ் ஆகாது. ஏன் மூவ் ஆகுதுனாக்கா கிளச்சிலேயே கால் வச்சிருப்பாங்க, சவுண்ட் கேட்கும். நம்ம
கிளச்ல இருந்து கால் எடுத்தா தானே வண்டி மூவ் ஆகும். கிளச்ல கால் வச்சுட்டு சில பேர் ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க, சில ஸ்பீட் பிரேக்ஸ்ல இந்த வண்டி மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல. எனக்கு புதுசா ஓட்டுறவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், இன்ஜின் ஆஃப் ஆயிடுமோன்னு. இந்த பிரேக்கிங் பீரியட் பத்தி அந்த நண்பருக்கும் புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏசியை கரெக்டா நான் சொன்ன மெத்தட்ல வைங்க, நான் சொன்ன ஆர்பிஎம்ல டிரைவ் பண்ணுங்க, கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியரை சூஸ் பண்ணி வண்டியை டிரைவ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல மைலேஜும் கொடுக்கும், பிரேக்கிங் பீரியடும் நல்லபடியா முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.